பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது. அந்த கட்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கூட்டணி முன்னாலும் பொது முன்னாலும் ஒன்றுமே வராதுங்க. எதிர்கட்சியோட அமைக்க முடியாது. அந்த அளவுக்கு என்னையை பொறுத்தவரை டிஎம்கே தான் வரும். கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஓரளவுக்கு இருந்த ஓட்டு இந்த பிஜேபியோட கூட்டணி சேரும்போது கண்டிப்பாக அப்படியே 70% மேலே குறைஞ்சிடும் சார். பிஜேபி கூட சேர்றதுக்கே காரணம் வந்து எப்படின்னா எடப்பாடியோட பணத்தை காப்பாற்றுறதுக்கு தான். சசிகலா கருத்தால் அவங்களையும் பிடிச்சி உள்ள போடக்கூடிய சூழ்நிலை எலெக்ஷன் பண்ணி இருக்கு. அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் அவர் வரும்னு சொல்கிறான்னா 2 பேரும் பேசி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவன் நல்லபடியாக பண்ணலாம். இப்போ பிஜேபியும் அதிமுக வந்து தமிழகத்தில் கூட்டணி அமைச்சிருக்காங்க. சரி, இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து நாங்கள் வெற்றி பெற்றாச்சுன்னு சொன்னால் தனித்து தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து அமித்ஷா வந்து நேரமே சொன்னாரு கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொல்லி. நேற்று என்ன சொல்லி இருக்கிறாருன்னா மறுபடியும் பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் வந்து 2026 அமையும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க நீங்க? பொதுவாகவே சொல்ல போனால் பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் வேக்கன்ஸ் கிடையாது. உண்மை அதுதான். எத்தனை பேர் போட்டிக்கிட்டாலும் தமிழகத்தில் வேறு இடத்து வட மாநிலத்தில் வேணால் வெள்ளலாம்னு வரை தமிழ்நாட்டில் இங்கே வெல்ல முடியாது. இன்னைக்கு டிஎம்கே ஆட்சி நடக்குது, அன்னைக்கு அண்ணாடிஎம்கே ஆட்சி நடந்துச்சு. யாருமே ஒரு கிட்ட சேர்க்கல. பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது. தனியாக ஆட்சி அமைச்சா ஒன்று டிஎம்கே தான் அமைக்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ அண்ணாடிஎம்கே கூட நான் அண்ணாடிஎம்கேக்காரன் தான். ஆனால் அப்படி ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் போச்சு. என்னை பொறுத்தவரை டிஎம்கே தான் மறுபடியும் வரும். சரி, இல்லை இவ்வளோ ஸ்ட்ராங்காக திருப்பி சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்னும் வேற கட்சிகளை கூட்டணி பிடிச்சி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க விஜய். அதெல்லாம் ஒரு கூட்டணி கட்சி மாதிரி எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. சொல்கிறோம், கடமைக்கு நிற்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அந்த முடியத்தில் பாருங்கள், நடக்க போகிற ஆட்சி வந்து டிஎம்கே ஆட்சி தான் வரும். என்னையை பொறுத்தவரை தான். நான் அண்ணாடிஎம்கேக்காரன், அவ்வளவுக்கு நான் சொல்கிறேன். பத்திரிக்கை டெய்லி படிச்சுக்கிட்டு தான் வர்றேன், அதனால சொல்கிறேன். இல்லை இப்போ எந்த தைரியத்தில் ஒருவேளை ஏற்கனவே வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி இல்லை, அவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு அமித்ஷா அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை ஆட்சி அமைஞ்சா வந்து முக்கியமான துறைகளை வந்து பிஜேபி கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு தான் இப்படி பேசிட்டு இருக்காங்களா? இது வந்து மறைமுகமாக நடக்குது சார். நான் வெளிப்படையாக சொல்கிறேன்னா, இது ஆரம்பத்தில் இருந்து 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஃபைட் போடுற மாதிரி போடுறாங்க, மறுபடியும் ஒன்று சேர்றாங்க. ஆனால் ஒரு கூட்டணி காட்சி தான் ஆம்பார் யாரு எடப்பாடி. கண்டிப்பாக ஒரு கூட்டணி தான் வரும். தனிப்பட்ட முறையில் வரவே முடியாது. அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா ஆட்சியை பிடிக்கிறதுங்க? அதாவது எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் வந்து பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு. என்னதை எத்தனை பேர் போட்டிட்டாலும் சரி தான் சார், டிஎம்கே அசைக்க முடியாது சார். அந்த நம்பிக்கை எனக்கெல்லாம் இருக்குது. நான் அண்ணாடிஎம்கேக்காரன். இவ்வளவுக்கும் அந்த கட்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கூட்டணி முன்னாலும் பொது முன்னாலும் ஒன்றுமே வராதுங்க. ஒரு அளவு தான். எதிர்கட்சியோட அமைக்க முடியாது. அந்த அளவுக்கு என்னையை பொறுத்தவரை டிஎம்கே தான் வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆக்சுவலி எடப்பாடி பழனிசாமி முதல்ல போன வருஷம்லாம் என்ன சொன்னார்னா, பிஜேபியோட இனி கூட்டணியே இல்லைன்னாரு. என்ன அவருக்கு நிர்பந்தம்னு தெரியல. திடீர்னு அமித்ஷா வந்தபோது அவர் வித் ஹெசிடேஷன் தான் அவங்களோட கூட்டணிக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க கட்சியிலேயே எல்லாரும் வந்து இந்த ஒரு கருத்தை வந்து ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. அதிமுகவில் பொதுமக்களும் அதிமுக தனித்து நின்னா ஓரளவுக்கு ஓட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போ கூட. ஆனால் திமுகவை வந்து வீழ்த்துறதுன்றது கஷ்டம், அவங்க எத்தனை கட்சி கூட்டணி போட்டாலும். ஆனால் அமித்ஷா என்டிஏ தான் சொல்லும்போது இவர் எப்படி கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு நாளைக்கு வெற்றி பெற்ற பிறகு என்டிஏன்னு சொல்லி பிஜேபி ஆள் தான் சீஃப் மினிஸ்டராக வரேன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ளார தகராறு வரும். ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம ஒருவேளை ஜெயிச்சிட்ட பிறகு நம்ம பார்த்துக்கலான்னு எடப்பாடி இருக்கிறாரோ என்னன்னு தெரியல. ஜெயக்குமார் பழைய மந்திரி இருக்கிறாரு, அவருக்கு கூட வந்து டோட்டலாக விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா அதிமுக அழிஞ்சதுக்கு காரணமே பாமக கூட சொல்கிறாரு பாருங்க. பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் நம்ம வாங்கின 4 சீட்டு 5 சீட்டுன்னு ஆயிடுச்சு, இல்லைன்னா ஜெயிச்சிருப்போன்னு. அதனால் பொதுமக்கள் கூட பார்த்தீங்கன்னா பிஜேபியை யாரும் விரும்புகிற மாதிரி தெரியலைங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு சிலர் இருக்கிறாங்க, இந்த நம்ம ஜாதி பெயரெல்லாம் குறிப்பிடக்கூடாது, அவங்க ஒரு சிலர் வந்து அந்த பிஜேபியை ஆதரிக்கிறாங்க தமிழ்நாட்டில். மற்றபடி
பொதுமக்கள் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஓரளவுக்கு இருந்த ஓட்டு இந்த பிஜேபியோட கூட்டணி சேரும்போது கண்டிப்பாக அப்படியே 70% மேலே குறைஞ்சிடும் சார். இது வந்து எனக்கு வயசு 73 ஆகுது. நான் பல எலெக்ஷன்ஸ் பார்த்தேன், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணேன். இப்போ அதை மாதிரி அதிமுகவில் ஒரு பெரிய தலைவரும் கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு இவர் சந்தர்ப்பவாதி, எடப்பவாடி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் முதல் மந்திரி ஆக்கின அந்த அம்மாவையே துரோகம் பண்ணிட்டார். இதெல்லாம் வந்து நியாயமற்ற செயல் தான். ஆனால் அவர் வந்து கட்சி தலைமையை பிடிச்சிடணுன்ற ஒரு முனைப்பில் பண்ணிட்டார். இப்போது அவங்க சன்னோ பிரதரோ ஏதோ சொல்கிறாங்க, அவங்க சம்பந்தி எல்லாம் கூட ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராப்ளமுக்காக இவர் பிஜேபியோட கூட்டணி சேர்றாரா என்னான்னு தெரியல. கூட்டணி சேர்ந்தா கண்டிப்பாக என்னுடைய கணிப்பில் 10லேருந்து 15 சீட்டுக்கு மேலே அதிமுக வாங்காது. ஃபஸ்ட்டு வரப்போகிறது திமுக தான். கண்டிப்பாக 200 சீட்டு கண்டிப்பாக ஜெயிக்கும். மீதி இருக்கக்கூடிய 43ல் விஜய் ஒரு 10 சீட்டாவது ஜெயிச்சிடுவான். ஏன்னா சின்ன பசங்க 18 வயசுலேருந்து 25 வயசு 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க நிறைய பேர், அந்த லேடிஸ் கூட கணக்கில் எடுத்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த சினிமா மோகத்தில் அவர் செய்வார், அவர் நல்லது செய்வார். அவன் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு விஜய். இந்த கட்சி அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் திமுகவை சாடுறாரு. ஆனால் திமுக கொள்கைகளையே தான் அவரும் சொல்கிறாரு. ஸோ இதை மாதிரி சூழ்நிலையில் மக்களுக்கு நல்லா தெரியும் யார் ஒழுங்காக. எப்போவுமே சார் ஒரு இது எடுத்திங்கன்னா ஒழுங்காக ஓடிட்டு இருக்குதா அதிலே தான் மக்கள் செயல்பட விரும்புவாங்க. திடீர்னு ஒரு மாற்றத்தை பண்ணி மொத்தம் மோசமாயிடுச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக திங்க் பண்ணுவாங்க சார். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக திங்க் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் டிஎம்கே தான் அடுத்த 2026 100% வரும். என்டிஏன்ற பேச்செல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு பிறகு ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். ஏன்னா அமித்ஷா என்ன வேணாலும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம் தாமரை மலரும் அது இதுன்னு, எதுவும் மலராது சார். அடிக்கிற வெயிலுக்கு தாமரை எல்லாம் காஞ்சி தான் போயிடும். ஏன்னா சூரியன், திமுகன்றது சூரியன். அந்த சூரிய வெளிச்சத்துக்கு இதெல்லாம் பஸ்பமாயிடும். கண்டிப்பாக திமுக ஜெயிக்கும். மோர் தென் 200 சீட்ஸ் ஜெயிக்கும் சார். பிஜேபி அதிமுக அமைமுங்கிறதுக்கு வாய்ப்பு வந்து விஜய் என்று அவங்க தனியாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இப்போ ஏடிஎம்கே இங்கே ஓட்டே கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துலையுமே ஏடிஎம்கே ஓட்டுக்குள்ள வாய்ப்பே இல்லை. பிஜேபி ஒரு 5-6 இடம் பிடிக்கலாம், வாய்ப்பு இருக்கு. சரி, அதனால வந்து திமுகவுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சரி, ஆமாம். இல்லை இது ஒருவேளை நாளைக்கு ஒரு தொங்கு பாராளுமன்ற சட்டமன்றம் ஏதாவது அமைஞ்சா ஆட்சியை கைப்பற்றுறதுக்கான ஒரு விஷயமா இதை பார்க்கலாமா? பார்க்கலாம். வேற கழி இப்போ விஜய் தனியா நிற்பாரு, விஜய் ஒரு 4 சீட் பிடிப்பாரு. இந்த மாதிரி தனியா நிற்கிறவங்களை எல்லாம் தங்களுடைய கையில தூக்கிட்டு பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இதை பார்க்கலாமா? வாய்ப்பு பார்க்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை, வலு இல்லை. நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு போவாங்க. ஆட்சி அமைக்க திமுக தான் ஆட்சி அமைக்க வாய்ப்பு. சரி, ஆனா இவர் தொடர்ந்து இப்படி பேசிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து கட்சியிலையுமே எதிர்ப்பு இருக்கு. ஆனாலும் வந்து அமித்ஷா வந்து இல்லை கூட்டணி ஆட்சி தான் அமையும் 2026 எங்களுடைய தலைமை அப்படின்னு சொல்லி பிஜேபி கூட சேர்றதுக்கே காரணம் வந்து எப்படின்னா எடப்பாடியோட பணத்தை காப்பாற்றுறதுக்கு தான். இல்லைன்னா அவனையும் பிடிச்சி இப்போ உள்ள சசிகலா கருத்தால் அவங்களையும் பிடிச்சி உள்ள போடக்கூடிய சூழ்நிலை எலெக்ஷன் பண்ணி இருக்கு. அதனால தான் இவ்வளோ இதையும் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. பிஜேபி போக வேண்டிய வாய்ப்பு இவருக்கு கிடையாது. சரி. அதனால திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் பழகம் வைக்கும். அதனால வந்து எல்லாம் தலைக்கு 4 சீட்டை பிரிச்சுட்டு போவாங்க. ஆட்சி அமைக்க திமுக தான் வாய்ப்பு. சரி, இதெல்லாம் பேசுறது வெளிப்படையா சும்மா சொல்லிட்டு போக வேண்டியதான். அமித்ஷா சொன்ன கருத்து வந்து அவருடைய பிஜேபி சார்பில் சொன்ன கருத்து. இன் மை ஒப்பீனியன், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா 70 இயர்ஸாக 2 பார்ட்டியும் மாற்றி நிறைய கமிட்மெண்ட்லாம் கொடுத்து அந்த மெனி கமிட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ஃபுல்ஃபில்டு. இன்றைக்கி டோட்டலில் எடுத்திங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாம் எங்கேன்னு தேட வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள ஒர்க் ஃபோர்ஸ் எங்கேன்னு தெரில. கார்பெண்டர் கிடையாது, ஃபிட்டர் கிடையாது. எல்லாருமே வெல்த்தியாக எல்லாரும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு போயிட்டாங்க. அப்படின்னா இந்த ரேஷன் கார்டு சிஸ்டம்னு ஒன்று தேவையே கிடையாது. எல்லாரும் போர் லெவலில் கிடையாது, எல்லாம் ரிச் ஆகிட்டாங்க. தட் இஸ் த மீனிங். இதனால நமக்கு மற்ற ஸ்டேட்லேருந்து ஒர்க் ஃபோர்ஸ் வருதுங்க. ஒரு வேலைக்கு ஆள் கிடையாது. இங்கே உள்ள ரிசோர்ஸில் என்னாச்சு அதை பற்றி கேர் எடுக்கிறதுக்கோ அதை டெவலப் பண்ணுறதுக்கோ இந்த 40 வருஷத்தில் எந்த கட்சியும் அதை பற்றி டெவலப் பண்ணிக்கல. டே பை டே டிட்டோரேட் தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் அவர் வரும்னு சொல்கிறான்னா 2 பேரும் பேசி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க நல்லபடியாக பண்ணலாம். கரெக்டாக சார், அது வரும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களா? வந்தால் தப்பு இல்லை. ஓகே, அவ்வளோதான். இல்லை ஒருவேளை இவங்க வந்து
இப்போ நாளைக்கு தொங்கு சட்டமன்றம் ஏதாவது அமைஞ்சிச்சுன்னா இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு பேச்சாக இதை நம்ம எடுத்துக்கலாமா? நாளைக்கு ஒருவேளை குறைந்தபட்ச சீட்டுகளை வந்து விஜய் அவர்கள் பிடிச்சாலோ அவரை உள்ளால கொண்டு வந்து இந்த மாதிரி இதர கட்சிகளை உள்ளால கொண்டு வந்து ஆட்சியை தங்களுடைய கையில் வச்சிருக்கிறதுக்கான ஒரு நோக்கமாக இதை பார்க்கலாமா சார்? இல்லை, நான் இதை அப்படி நினைக்கல. என்னை பொறுத்தவரை நான் அப்படி நினைக்கல. இது அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கோம், அதை ஒரு ரைட் டைரக்ஷனுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த ரைட் டைரக்ஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுங்கிறத அவங்க ட்ரை பண்ண நினைக்கிறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்று இல்லை சார். இதை வந்து தொடர்ந்து அதிமுக வந்து மறுத்துட்டு இருக்காங்க. இப்போ நேற்று பேசுனதுலேயே அதிமுகவினுடைய வேற நிர்வாகிகள் வந்து இந்த எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்திட்டு அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பார்ட்டி லீடர் அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்கிறது தான் ஃபைனல் ஸ்டாண்டர்ட். இது வந்து முழுக்க மக்களிடையே மட்டும்தான் இதோட வெற்றி தோல்வி என்பது மக்கள் நியமனம் பண்ணுறது தானே தவிர அமித்ஷாவோ எடப்பாடியோ பண்ணுறது கிடையாது. மக்களுக்கு வந்து யார் அந்த நேரத்தில் வந்து நல்லது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு ஓட்டு போடுறாங்களோ அப்போ தான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறுமா, இதே மாதிரி சாபக்கேடாக தான் இருக்குமான்றது அன்றைக்கி தான் தெரியும். இதில் வந்து கூட்டணி ஆட்சி இந்த ஆட்சி வரோம்னா இது நடக்காத விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் மட்டும் உயிரோடு இருந்தாங்கன்னா அம்மா வந்து அன்றைக்கி மோடியா லேடியான்னு கேட்டு எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமலே வந்து ஒரு தனித்துவமான ஒரு ஆட்சியை பெற்ற கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அந்த நிலைமை இன்றைக்கி அதிமுக இருக்கான்னு பார்த்தா சுத்தமாக கிடையாது. ஏன்னா அதிமுக வந்து 3-4 பிரிஞ்சு தனித்தனியாக போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து அந்த அம்மாவை பார்த்த மறு உருவமாக இன்னும் யாரையும் சந்திக்கலை. அதிமுகவில் வேறு யாருமே கிடையாது. அதனால் வந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி அதிமுகவுக்கு தலை நிமித்த இப்பொழுது யாரும் சரியான தலைவர் கிடையாது. அதோட சாபக்கேடு தான் கூட்டணி ஆட்சி அமையும், அந்த ஆட்சி அமையும் சொல்லிட்டு இந்த மாதிரி தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து புதுசாக எதிர்பார்க்குறாங்க. திமுகன்றதை தவிர புது ஆட்சியை வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது இப்போ இளைய தளபதி விஜய் அவர்கள் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கான ஒரு புது எம்ஜிஆர் ஒரு அடுத்த எம்ஜிஆராகவும் அடுத்த காமராஜராகவும் அவர் வந்து மக்களிடையே வந்து போற்றப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா மாணவர்களுக்கெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு 3 வருஷமாகவே வந்து எல்லாருக்கும் வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்துட்டு வர்றாரு. நல்ல மார்க் எடுத்த பசங்களுக்கெல்லாம் அது எல்லாமே அடுத்த ஜென்ரேஷன் ஓட்டு. இவங்களுக்கே போடுவாங்க, இவங்களுக்கே பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் கனவு கண்டுட்ருக்காங்க. இது வந்து மக்கள் தான் தீர்மானம் செய்யணும். இதில் வந்து அமித்ஷா சொல்கிறதுக்கோ எடப்பாடி சொல்கிறதுக்கோ இதில் எந்த ஒரு கருத்தும் எங்களை மாதிரி மக்களுக்கு வந்து கிடையாது. இல்லை, இதில் நான் கேட்க வேண்டியது, நாளைக்கு ஒருவேளை தொங்கு சட்டசபை ஏதாவது அமைஞ்சாலோ இவங்க வந்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு விஷயமாக இதை பார்க்கலாமா? சில முக்கியமான அமைச்சர் பதவி அதுதான், அது மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். மக்கள் வந்து முழு மனசோட தெளிவாக வந்து பண்ணால் மட்டும்தான் முடியுமே தவிர மக்கள் வந்து இதில் வந்து கோட்டை விட்டுறக்கூடாது. இந்த தேர்தல் வந்து வருங்காலம் இப்போ வந்து இந்த ஒரு ட்ரக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு எங்கேயோ ஒரு எப்படியோ ஒரு குடிக்காரங்கன்னாவே ஒரு இதுவாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கஞ்சா மாத்திரைன்ற மாதிரி போதைப் பொருட்கள் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா கள்ளசாராய சாவுகள் அந்த மாதிரி அதிகமாக நடந்திருக்கு. இந்த மாதிரி இந்த போதைக்கு அடிமையாகி மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு சொல்லிட்டு அதை விற்பனை செஞ்சுட்டு அதையே வந்து ஒரு வருமானமாக்கி நாட்டை காப்பாற்றணுன்னா அப்படிப்பட்ட நாடே தேவையில்லை. ஏன்னா மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்றாங்க. அப்படிப்பட்ட பொருளை ஏன் விற்கிறாங்க? இதையே அரசாங்கம் விற்று அதுக்கு ஒரு துறைக்கு ஒரு அமைச்சராக வேற போட்டு அது ஒழுங்காக விற்றுருக்கா, ஏன் சேல்ஸ் கம்மியாக இருக்குது இதுவாக இருக்குன்றாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் போதையை ஒழிக்கிறதுக்கான ஆட்சியும் மதுபானங்கள் இது கம்மி பண்ணுற ஆட்சியும் கொண்டு வரணும்.